நன்றே தரினும் நடுவிகந்ததாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இதன் பொருள் என்னவென்றால், தீமை பயக்காமல் நன்மையே தருவதாயினும் நடுநிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம நிலைமை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இது தமிழகமா தமிழ்நாடா? வரலாறு என்ன சொல்லுது? இலக்கியங்கள் என்ன சொல்லுது? இது தமிழ்நாடுன்னு சொன்னால் பிரிவினைவாதமா, இல்லை தமிழகம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அஜெண்டாவோட சொல்கிறாங்களா, இது அதுக்கு முரணா, அது இதற்கு முரணா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சந்தேகங்கள் மக்கள் மனசில் இருக்கிறதுனால ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க? முக்கியமாக டீஸ்டாக்ஸ் இது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த வீடியோவை போட்டு காட்டுறோம். ஒவ்வொன்றா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புண்ணிய நாடு வெங்காய நாடு செந்தமிழ்நாடுன்னும் போது நீங்க வெங்காயம் வந்து காலுக்குள்ள நீ என்ன கேட்கிற? அவன் என்ன சொல்றான்னு கேட்டாலவா உன்னுடைய நாட்டினுடைய யோகியது தெரியும். இங்க பாடி போட்டா போதுமா? அங்க போனால தேள் கொட்டுது காதுல. ஏன் சொல்றேன்னா, துணியது இல்லை மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது. இதை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய நாடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது டீஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க, எதுக்கு கத்துறாங்க, மேலே ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா எல்லாரும் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. விஷயம் என்ன அப்படின்னு தெரியாம தமிழ் மேலேயோ தமிழ்நாட்டு மேலேயோ தமிழகத்தின் மேலேயோ எந்த ஒரு பற்றும் இல்லாத ஒரு தலைவரை தூக்கி கொண்டாடக்கூடிய இவர்கள் இன்னைக்கு தமிழையும் தூக்கி கொண்டாடுறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டு போக முடியாதியா? தவறாயிடுமையா? மக்களுக்கு புரியல் வந்தா உன்னை கேள்வி கேட்பாயா அப்படின்னு சொன்னாலும் ஐ டோன்ட் நோ, ஐ வாண்ட் ரிவெஞ்ச், நீ கட்டுறிய நான் கட்டுறிய, அந்த குடும்பம் உருப்படக்கூடாது அப்படின்னு வடிவேல் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, குருட்டாம்போக்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தமிழகம் தமிழ்நாடு இதற்கு பின்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இலக்கியத்தை பார்ப்போம், ஹிஸ்ட்ரி பார்ப்போம், பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தை என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை நிமிழ்ந்த தமிழகம், மனம் குளிருது தினம் தினம், ஆஹா குளிர்ச்சி குளிர்ச்சி கூல் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தலை நிமிர்ந்த தமிழகம், மனம் குளிருது தினம் தினம் அப்படின்னு சொல்லி போட்டு த்ரீ ரோசஸ்க்கு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு தமிழகத்துக்கு விளம்பரம் கொடுத்திருந்தார். அப்போ தமிழ்நாடுன்னு அவர் போடல, தமிழகம்னு தான் போட்டிருந்தார். தமிழகம்னு போடுறது தப்பாக இருந்துச்சுன்னா ஏன் அவர் போட்டார்? ஏன் இந்த நேரத்தில் மட்டும் தமிழகம்னு சொன்னால் இவருக்கு பத்திட்டு வருது? கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகம் அப்படின்னு சொன்னால் மட்டும் ஏன் இவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, சங்கரலிங்கனார் வந்து போராடுறார், காங்கிரஸ் மேனாக இருக்காரு, போராடுறாரு, தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வரணும். அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நாடுகளாக தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வந்தால் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரவன்கோர் சமஸ்தானமும் இருந்துச்சு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் டுடே ஆந்திரா, இன்னைக்கு ஆந்திரான்னு அறியப்படக்கூடிய இடம், பார்ட்ஸ் ஆஃப் கேரளா, இன்னைக்கு வந்து மலபார் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மலபார் ரீஜன், அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு தமிழ்நாடுன்னு அறியப்படக்கூடிய இதெல்லாமே சேர்ந்து வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு தனி அடையாளம் வேண்டும் அப்படின்னு மெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தையில் ஆங்கிலம் கலந்திருக்கு, இது நம்மளோட தன்மையை குறிக்கும் விதத்தில் இல்லை அப்படின்னு சங்கரலிங்கனார் போராட ஆரம்பிக்கிறார் 1950களில். இவங்களும் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. யாரு? திமுக தரப்புல என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக தெரியணும். அந்த நேரத்தில் தான், அந்த காலகட்டத்தில் இவங்க தனித்தமிழ்நாடு அந்த டிமாண்டு, திராவிட நாடு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எடுபடலை, வேற யாரும் ஆதரவு கொடுக்கல, சென்ட்ரலில் போய் பேச முடியல அப்படின்னா அது ஃபிசல் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்தா அது வந்து ஒரு லேண்ட்மார்க் இவெண்ட்டாக இருக்கும், நமக்கு இந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், நாம தான் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ 1962 வாக்குலேருந்தே அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லோக்சபாவுக்கு கொண்டு போகிறாங்க, ராஜ்யசபாவுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு எம்பியாக இருக்கார் அண்ணாதுரை அவர்கள். அங்கே ஏன் அது வந்து எடுபடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பயங்கரமான ஒரு அப்போசிஷன் பண்ணுது. காங்கிரஸ் தரப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இவங்க தரப்பில் இல்லை, தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து யார் ஆண்டுட்டு இருக்காங்க? பக்தவச்சலம் ஆண்டுகிட்டு இருக்காரு. எப்பவுமே ஸ்டேட்டோட பேர் மாத்திரம் 2 விஷயம் நடக்கணும். ஸ்டேட் அசம்பிளி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அந்த பாராளுமன்றத்தில் ஒரு அப்ரூவல் கிடைக்கணும். அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெருசாக ஒரு ஆதரவு கிடையாது. ஸோ எங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க, தோல்வி அடையுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தரப்புல மெட்ராஸ் தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க தரப்புல இல்ல, தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. மெட்ராஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சார் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, குளோபல் மார்க்கெட்ல ஒரு பரிச்சயம் இருக்கு. தமிழ்நாடுக்கு ஒரு பரிச்சயம் இல்லை. ப்ராடக்ட் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ தமிழ்நாடு சொல்றது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அவங்க ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு தான் வேணுங்கிறாங்க. ஸோ 1967 இவங்க இங்கே ஆட்சிக்கு வராங்க, திமுக
திமுக இங்கே ஆட்சிக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது அங்கே போகுது, அவங்களும் ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஆனால் ஒப்புதல் கொடுக்கும்போது நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பில் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அப்போது வைபி சவான் அவர்கள் ஒரு சொல்கிறார். யார் வைபி சவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபி சவான் அவர்கள் வந்து அப்போ வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு கிடையாது. இந்த பேர் ஒரு புது பேர் கொடுக்கணும். ஏன்னா புது பேர் ஒன்று கொடுத்தோன்னா நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. அந்த புது பேர் ஒன்று கொடுக்கும்போது அண்ணாதுரை அவர்கள் வைபி சவான்ட்ட என்ன சொன்னாராம், வேற ஒரு பேர் சொன்னாராம், ஒரு மியூசிக்கல் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ அந்த ஒரு பேரை சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம், தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து வைபி சவான் அவர்கள் கொடுக்குறாரு. ஓகேன்னு அண்ணாதுரை அவர்கள் அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த நேம் பாஸ் பண்ணப்படுது. இதற்குண்டான எவிடன்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. இதில் பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் கூடுதலான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அப்படின்னா இதில் தமிழே இல்லையே. நம்ம இதை எப்படி ஸ்பெல் பண்ணுவோம்? TAMILNADU. தமிழுக்கு சிறப்பே ரகரம் தான். அந்த ரகரமே இதில் இல்லையே. என்னப்பா இதில் ரகரமே இல்லாமல் எப்படிப்பா நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ இதில் தமிழே இல்லையே, தமிழ்நாடு அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. இவங்க அவங்க வருஷனில் தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த ரகரம் வரக்கூடாது அப்படின்ற அந்த முடிவை எடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள். ஏங்க அவர் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் அன்னைக்கே சொன்னார் இது தவறு அப்படின்னு சொன்னால் கூட இவர் ஏன் அண்ணாதுரை அவர்கள் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வராது. நம்ம ஊர்ல பாதி பேருக்கே வராது. அவரை வெளிநாட்டுக்காரன் எப்படி பண்ணுவான், அப்புறம் வந்து மற்ற மாநிலக்காரன் எப்படி இந்த தமிழ்நாடு அப்படின்னு படிப்பான். ஆகையினால தமிழ்நாடு எல்லாருக்கும் வரும்ல, அதனால் தமிழ்நாடு அப்படின்னு போட்டுடலான்னு தான் இந்த தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா. இன்ஃபேக்ட் வரதநாசனார் அப்பவே எழுதினார், தமிழகம் அப்படின்ற பேர் வைங்க, இதுதான் பெட்டராக இருக்கும், தமிழ்நாடு பெட்டராக இருக்காது. வரதராசனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த திருக்குறளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரதராசனாரோட டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அப்புறமா வந்து பரிமேல் அழகரோட டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அப்புறமா எப்பவும் போல் கருணாநிதி அவர்களோட டிரான்ஸ்லேஷன் இருக்கும். முக்கால்வாசி தமிழ் வாத்தியார்கள் எதை படிச்சிருக்காங்க அப்படின்னா வரதராசனார் எழுதின அந்த உரையை எடுத்து தான் மாணவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு தமிழ் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இவங்களை விடலாம் அவருக்கு நல்லா தெரியும். அவரே அன்னைக்கு தமிழகம்னு வைக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் அண்ணா சொன்னார் தமிழ்நாடு இஸ் அ கண்ட்ரி வித்தின் இந்தியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார். இந்த பிரிவினைவாத அண்டர் டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது தவறானது. அண்ணாதுரை அவர்களுக்கு, கருணாநிதி அவர்களுக்கே அவரோட ஹைட் என்ன அப்படின்னு தெரியும், அண்ணாதுரை அவர்களுக்கும் அவரோட ஹைட் என்னன்னு தெரியும், அவரோட பவர் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் பாஸ் ஆனோடனே we are not an independent country but a part of India. நாங்கள் ஒரு தனி நாடு கிடையாது, இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற விஷயத்த அவர் அன்னைக்கே சொல்கிறார். யார்? சிஎன் அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கே சொல்கிறார். ஸோ இந்த தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தையா, அது எங்கேயும் இல்லாத ஒரு வார்த்தையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். புறநானூறு அதில் எங்கே தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா 168வது பாட்டு, வையக வரைத்தில் தமிழகம் கேட்க அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் புறநானூறு 128வது பாட்டு நீங்கள் எடுத்து செக் பண்ணலாம். அதே மாதிரி 10 அதில் 2ஆம் 10 அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிழ் கடந்தேறி தமிழகம் விளங்க அப்படின்னு தமிழகம் அங்கேயும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் அரங்கேற்ற காதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இமிழ்கடல் வரைத்து தமிழகம் அறிய அப்படின்னு தமிழகத்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாடும் இந்த சங்க இலக்கியங்களில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, தமிழகமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு மென்ஷன் பண்ணப்படலை அப்படின்னு கிடையாது, தமிழகம் மென்ஷன் பண்ணப்படலன்னு கிடையாது. நிறைய பேர் தமிழகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மணிமேகலைக்கு போவோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜம்பு தீவினுள் தமிழகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு காவியங்கள்லேயும் இருக்குது, இலக்கியங்கள்லேயும் இருக்குது. சங்க காலத்துலேருந்தே வந்து தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ தமிழகம் அப்படின்னு நம்மளோட கவர்னர் RN ரவி அவர்கள் சொல்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நமக்கு வந்து நினைவூட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மனிதர், நமக்கு ஒரு ஆசான்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு ஏகலைவன் கிடையாது, ஏகலைவன் மாதிரி அவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீ டிவியோட அண்ணன் கௌதமன் அவர்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருமே வந்து நமக்கு வந்து நினைவூட்டுறார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சார் அப்போ எதுக்கு சார் இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க? கவர்னர் RN ரவி சொன்னோன்னே தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் வந்து பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு TRB ராஜா அவர்கள்
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் ஒரு கவர்னட்டோரியல் போஸ்ட்டுக்கு, இவங்க தந்தை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இவெல்லாம் கூப்பிட்டு விட்டு இப்படி பண்ணாதப்பா, ஐடிஎம்ல இருக்க நீ எல்லாம் பண்ணக்கூடாது, நாளை மணி நீ எம்பி ஆக முடியாது, எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவாங்க, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எப்படி பேசியிருக்காரு, ஒரு வரம்பே தெரியாமல் வரம்பை மீறி பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல. அது சரி, திராவிடியன் ஸ்டாக்ஸ்னால் எப்படி தான் இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவி சங்கின்னு கூப்பிடலாமா, ரம்மி ரவின்னு கூப்பிடலாமா அப்படின்னு டம்மியாக சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இந்த பேச்சுகளுக்கு கீழே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது தனி ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட்டிஸ்ட் அண்டர் டோன்ஸை இவோக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே கிடைக்கிறது. அந்த செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் இங்கே இருக்குது, இங்கே ஜாஸ்தியாக வளருதுன்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மறுபடி பிரிவினைவாதம் தலை தூக்க முயற்சி எடுக்குது தமிழகத்தில். கவர்னர் ஆர்.என். ரவி சொன்னதில் தப்பே இல்லை, இது தமிழகம்னு சொன்னாலும் தகும், தமிழகம்னு சொல்கிறது இன்ஃபேக்ட் பெட்டர் அப்படிங்கிற பாணியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கார். இவங்க மட்டும் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் ரவியை ஆதரிக்கலாம், ஆர்.என். ரவியை ஆதரிக்கலாம். தமிழ்நாடு என்பது தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உண்டானது அப்படின்னு திரு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொல்றாரு. இந்த ஆரிய புரட்டு பிரிட்டிஷினால் கிளப்பி விடப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, ஆரியன் திராவிடியன் கான்ஸ்பிரசிலாம் வந்து அதெல்லாம் தப்பு, எல்லாருக்கும் ஒரே ஜெனட்டிக்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும், கமலஹாசன் அவர்கள் இப்போ வந்து அவர் தான் அந்த கேம்புக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போகிறார்ல, எப்போ வந்து அந்த முத்தம் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரோ ஆனால் இல்லைன்னு அந்த சைடு தான் போயிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரவியை புவி அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு பயங்கரமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது அப்படின்னு அவர் சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஹெச் ராஜா அவர்கள் வந்து கொந்தளிச்சிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, மதத்தை வச்சு யார் அரசியல் பண்ணது, நாங்களா நீங்களா, காந்தியை சுட்டு கொண்டது யார், அவர் தான் முதல் ஹிந்து தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தீங்கல்ல, அப்ப மதத்தை வைத்து அரசியல் செய்வது யார் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கார். மதத்தை வைத்து அரசியல் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அறநிலைத்துறை ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் ஆதீனங்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அது கோர் தீம் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 கோயில்களுக்கு 50 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு மூலமாக அப்படின்னு ஒரு மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த 50 கோடி அப்படிங்கிறது பீனட்ஸ், அதாவது 2500 கோயிலுக்கு 50 கோடிங்கிறது பீனட்ஸ். நீங்கள் கோயிலை இண்டிபெண்ட்டாக சுயமாக செயல்பட விட்டால் அவங்க பயங்கரமாக ஏர்ன் பண்ணி இன்னும் சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அப்பப்போ நமக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் தேவையில்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்கிறத விட நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அங்கே வந்து ஆதீனங்கள் வராங்க, இவரை கௌரவிக்கும் விதமாக, சிஎம் ஸ்டாலினை கௌரவிக்கும் விதமாக இந்த ருத்ராட்ச மாலையை ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பாருங்களேன், எப்படி விபூதி அழிப்பாங்களோ அந்த மாதிரி அதை எடுத்து சைடில் கொடுக்குறாரு. இது என்ன ஒரு காட்சி பொருளாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தோன்னே வெளியே போடுறதுக்கு. ஒரு மடத்தின் ஆதீனம் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்குறாங்க, அதை கூட ஒழுங்காக வாங்கி போட்டுக்க தெரியல. அதுக்கப்புறம் அவர் திருப்பி வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னால் சரி வழி இல்லாமல் வாங்கி போட்டுக்கிறாரு, அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தான் போட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது, மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு மதத்துக்கும் விரோதமான ஒரு அரசு கிடையாது, இந்த மதவாதிகளுக்கு விரோதமான அரசு அப்படின்னு தானே இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு வம்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்தாலே எப்பவுமே திமுக காரங்க அப்படியே சைலண்டாக ஒதுங்கிடுவாங்க. திமுக காரங்க ஒதுங்கினா என்ன, 2024 தேர்தல் வருது சார், அந்த 8 சீட்டில் எனக்கும் ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு டைரெக்டாக கேட்க முடியாமல் KS அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எப்பா பொங்கல் இந்து பண்டிகை தானே, அதுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்ல தலைவா, எப்படி தலைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. பாரதிய ஜனதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்வாரா என்று கேட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் இந்து பண்டிகை தானே, இந்து பண்டிகைக்கு நாம வாழ்த்து சொல்றோம் இல்ல, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றோம் இல்ல, அது என்ன வெளிநாட்டிலிருந்து வெளி கலாச்சாரத்திலிருந்து வந்ததா பொங்கல்? பொங்கல் என்பது, அறுவடை என்பது நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் இருப்பதுதான். இந்து மதத்துல தான் நாம இருக்கிறோம், நாம தான் இந்து மதம்.
பொங்கல் என்பது தமிழர் திருநாள் என்பது நம்முடைய பண்டிகை தான். நீங்க தான் அதை இந்து பண்டிகையாக கருதல, இந்துக்களுடைய கலாச்சாரமா நீங்க கருதல. தலைவரே அழகிரி சார், அப்போ தீபாவளியை பற்றி கொஞ்சம் கேவலமாக திரு ஆராஸ் அவர்கள் பேசியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கேட்டால் அவர் என்ன சொல்வார்? சும்மா இருப்பா, நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு சீட்டுக்கு இன்டெரக்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அவருக்கும் தெரியும் இந்த உருட்டு செல்லுபடி ஆகாது, மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும்னு. இதே மாதிரி உருட்டிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணோம் அப்படின்னு மக்கள் ஐடி அப்படின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. என்னப்பா இந்த மக்கள் ஐடி? அதுதான் ஆதார்னு ஒன்று இருக்கே, ஆதார் வந்த உடனே தையா தாத்தா தடிக்கிற தையா அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள். எதுக்கு இது மாதிரி குதிச்சுட்டு இருக்காங்கன்னா, நோ காம்ப்ரமைஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடென்டிட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாதி மக்களை ஓட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் புருடா விட்டுட்டு இருந்தாங்க, பில்டப் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க மத்திய அரசு தான் பண்ணுது, நம்மளும் ஒன்று ஆரம்பிப்போம், இதை வச்சு பல டேட்டாவை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மக்கள் ஐடி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அண்ணாமலை அவர்கள் போன்ற தலைவர்கள்லாம் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எப்பா அதான் ஆதார் இருக்குல்ல, ஆதாரில் டேட்டாலாம் இருக்குது, 99.5% கவரேஜ் இருக்குது ஆதார் எங்கே, அப்புறம் எதுக்கு இந்த மக்கள் ஐடி? தேவையில்லாமல் தண்ட செலவு எதுக்கு பண்ணுறீங்க? ஏற்கனவே ஊழியர்கள் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, பழைய ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கும் உங்களால் வக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது திருப்பி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து தண்ட செலவு ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போ எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணால் தானங்க நாம கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸும் நாங்கள் கேட்க தான் செய்யுது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செந்தில் பாலாஜி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள் அவங்க மத்தியில் ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது. வழக்கம் போல் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறார். இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெயின் ரோடு என்று அழைக்கப்படக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் கரூரில் எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தனக்குத்தானே கண்ட்ரோல் இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் விட்டுருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு ஏன் இந்த அளவு கடுப்பாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் ஒரு கவுன்சிலரை, சிட்டிங் கவுன்சிலரை கடத்திட்டு போய் துணைத் தலைவர் தேர்தலில் அப்பீர் ஆக விடாமல் கொண்டு வந்து விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தரை கடத்திட்டு போகிறாங்க, செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை கடத்திட்டு கொண்டு போய் வச்சு அடித்து மூஞ்சிலாம் உடச்ச அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகுது. அந்த நேரத்தில் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா சட்ட ஒழுங்கு இருக்குது, இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, யாருமே எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த வீடியோ விடுறாரு. அதற்கு பதிலடி கொடுக்க முடியாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய கதைகள்லாம் நோண்டி இவர் பேர் மெயின் ரோடு, இந்த மெயின் ரோடு என்ன அப்படின்னா அரசியலாக க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டு இந்த டர்ட்டி பாலிடிக்ஸை ஆரம்பிக்கிறார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கோகுல்ராஜ் மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு அதிமுக நண்பர்கள் அப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு வழியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே அப்படின்னு சொன்ன விஷயத்தையே வெங்காயம் பாயுது காதினிலே அப்படின்னு சொன்ன நபரை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழை பற்றி பேசுவதற்கும், தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கும், தமிழகத்தை பற்றி பேசுவதற்கும் என்ன அருகதை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தமிழகமும் ஒன்று தான், தமிழ்நாடும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு பாரதம், அதில் இருக்கக்கூடிய மாநிலம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதே போல் அதை அன்பாக தமிழகம்னு நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இது சொன்னோன்னே எரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்களோட இன்டென்ஷன் மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காகவும், நம்ம இலக்கியங்களில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் தான் இந்த காணொலி. ஸோ இணைந்ததுக்கு நன்றி. வாழ்க தமிழகம். வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.